ஹிந்து திருமண சட்டம் என்ன சொல்லுது? ஆணும் ஹிந்து பெண்ணும் தான் திருமணம் செய்து கொள்ள முடியும். கிறிசல்டா என்ன மதம்? ஜாய் கிறிசல்டா. The name itself reveals that she is a Christian. இப்போ ஒரு கிறிஸ்டியனும் ஒரு ஹிந்துவும் ஹிந்து திருமணம் அடிப்படையில் செஞ்சிருக்காங்க. இந்த கல்யாணம் செல்லுமா? நீ புத்தி இருந்தும் வேறு நோக்கத்திற்காக அந்த மனிதனோடு உறவு கொண்டு பிள்ளை பெற்றாய் அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுவதில் தப்பு என்ன இருக்க முடியும்? தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு கல்யாணமான ஆண்மகன் டிவோர்ஸ் பண்ணாம நீங்க இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியுமா? உனக்கு 2 குழந்தைகள் இருக்குல்ல, அப்புறம் என்ன குழந்தை தேடி நீ கிறிசல்டாட்ட போனியாமே, அது எப்படி சரியா இருக்க முடியும்? ஜாய் கிறிசல்டா அவளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவை நான் இங்கே ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். அவர் சொன்னார், நான் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் வாங்கிட்டேன், நீ விவாகரத்து பண்ணிட்டு வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். எவனாவது ஒருத்தன் நீ விவாகரத்து பண்ணிட்டு வான்னு சொன்னால் எல்லா பெண்ணும் போய் விவாகரத்து பண்ணிட்டு வந்துடுவாங்களா? ஒரு செலிபிரிட்டி எப்படிமா இருக்கணும்? மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஒரு புறத்தில் மனைவிக்கு துரோகம், பெற்ற பிள்ளைகளுக்கு துரோகம், இன்னொரு இடத்துல வந்து ஹாய் பொண்டாட்டி, ஏன் உன் பொண்டாட்டியை போய் கூப்பிடுறது? நான் வந்து ஜாய் கிறிசல்டா பக்கமும் நிற்க போவதில்லை, மாதம்பட்டி ரங்கராஜ் பக்கத்திலையும் நிற்க போவதில்லை. நான் நிற்கணும்னு நினைச்சா நான் ஸ்ருதியோட தான் நிற்பேன். வீட்டாக்கு நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட இருப்பது ஹைகோர்ட் உடைய அட்வொகேட் டாக்டர் கே சாந்திகுமாரி. வெல்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். இப்போ இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல ஈவன் செலிபிரிட்டிஸ் ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் when it comes to divorce or the second marriage. இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாதம்பட்டி அவருடைய ஒரு கேஸ். ஸோ அதுல வந்து யார் சைடு வந்து கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்ல வாட் வில் பி த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதுல உறவு கொண்டிருக்கிற 2 பேருமே சரியான திருமணத்திற்கான உறவாக அதை அமைத்துக் கொள்ளவில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால் சைட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஜாய் கிறிசல்டா பக்கமும் நிற்க போவதில்லை, மாதம்பட்டி ரங்கராஜ் பக்கத்துலேயும் நிற்க போவதில்லை. நான் நிற்கணும்னு நினச்சா நான் ஸ்ருதியோட தான் நிற்பேன். ஓகே, எஸ், மாதம்பட்டி ஊர் பேருமா, அந்த ரங்கராஜுடைய மனைவி ஸ்ருதியோட, அவங்களோட தான் நான் நிற்பேன். மாதம்பட்டிக்கு தெரியாதா? தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு கல்யாணமான ஆண்மகன் டிவோர்ஸ் பண்ணாம நீங்க இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியுமா? உனக்கு தெரியும் தானே, உனக்கு 2 குழந்தைகள் இருக்குல்ல, அப்புறம் என்ன குழந்தை தேடி நீ கிறிசல்டாட்ட போனியாமே, அது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்ப நீ தெரிந்தே தவறு செய்திருக்கிறாய். உன் மனைவிக்கு நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளாவே சரியா இல்லைன்னு கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து மீடியாவில் இருக்கக்கூடிய ஊடக செய்திகள் மட்டுமே. உண்மையும் பொய்யும் ஸ்ருதிக்கும் ரங்கராஜுக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த பொண்ணு ஜாய் கிறிசல்டா அவளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவை நான் இங்கே ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். அவள் என்ன சொல்கிறா, போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது, ஏங்க அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவங்க கல்யாணம் ஆனவங்க, நீ ஏங்க அப்படி போனீங்க? இல்லை, அவர் சொன்னார், நான் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் வாங்கிட்டேன், நீ விவாகரத்து பண்ணிட்டு வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னார். எவனாவது ஒருத்தன் நீ விவாகரத்து பண்ணிட்டு வான்னு சொன்னால் எல்லா பெண்ணும் போய் விவாகரத்து பண்ணிட்டு வந்துடுவாங்களா? தட் இஸ் யுவர் ஃபேமிலி, யுவர் ஹஸ்பண்ட். இஃப் அட் ஆல் யூ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் ஹிம், அதுக்கு ரீசன்ஸ் இருக்கணும். எல்லாத்துக்கெல்லாம் டிவோர்ஸ் கேட்க முடியாது. அடல்ட்ரியாக இருக்கணும், க்ரூயல்ட்டியாக இருக்கணும், இந்த மாதிரியான, அப்புறம் டெசர்ஷன், கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் 2 years சேர்ந்துடலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரணங்களுக்காக இது வந்து நீயா பண்ணியிருக்க வேண்டியது. அப்போது ரங்கராஜ் கிடைக்கிறான்னு சொன்ன உடனே அதை வந்து விட்டுட்டு வருகிற பொழுது அது சரியாக இருக்குமா? நான் சொல்லலை இந்த வார்த்தையை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் அதுக்கப்புறம் தான், அவர் சொன்னதுக்கப்புறம் தான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொருத்தருடைய கணவர், அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கு. மாதம்பட்டி என்ன ஒன்றும் யாருக்கும் தெரியாத ஆளெல்லாம் கிடையாது. வெல் நோன் ஃபிகர், செலிபிரிட்டின்னு சொல்கிறது கூட நான் ஏற்றுக்கலை. ஒரு செலிபிரிட்டி எப்படிமா இருக்கணும்? மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் இல்லையா? அவரை பார்த்து 4 வார்த்தை நல்லது சொல்றது பதிலாக கெட்டதையாவது சொல்லாமல் இருக்கிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தகவமைத்து கொள்ள வேண்டும். அது கூட அந்த மனுஷங்கிட்ட கிடையாது. ஒரு புறத்தில் மனைவிக்கு துரோகம், பெற்ற பிள்ளைகளுக்கு துரோகம், இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு பெண்ணுக்கு துரோகம். ஹாய் பொண்டாட்டி, ஏன் உன் பொண்டாட்டியை போய் கூப்பிடுறது? உன்னை யார் வேண்டான்னா? யார் பொண்டாட்டி, யார்? யோசிச்சு பாருங்க. ஸோ இதில் யார் பக்கம் நீங்கள் நிற்பீங்க? மாதம்பட்டி பக்கமும் நிற்க முடியாது, இவங்க பக்கமும் நிற்க முடியாது. இன்னைக்கு மாதம்பட்டிக்கு வந்திருக்கிற சிக்கலில் மாதம்பட்டி எங்கே போய் சேர்ந்துருக்காரு பார்த்தீங்களா? ஒரிஜினல் பொண்டாட்டிகிட்ட போயிட்டார். ஹாய் பொண்டாட்டி இவர் மேலே கேஸ் போட்டுருச்சு, நீ புருஷனே இல்லை, ஆனால் என் குழந்தைகளுக்காக நான் உன்னோட வாழ்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா பாருங்க.
ஸ்ருதியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார், கை கோத்துட்டு கூட்டிகிட்டு போகிறார். ஏன் அவளோட கை கோத்து போகும்போது உனக்கு தெரியாதா? சொல்லுங்க. ஸோ இதில் வந்து யார் பக்கமும் நிற்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதில் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று, இவங்க ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, மாலையும் கழுத்துமா, இந்த மேலே வந்து நெத்தியில் ஒரு பட்டை கட்டிட்டு தாலி கயிறு, இதெல்லாம் பார்த்தீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹிந்து முறைப்படியான திருமணம். ஹிந்து முறைப்படியான திருமணம் யார் பண்ண முடியும்? இந்துக்கள் தான் பண்ண முடியும். நீங்கள் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் எடுத்தீங்கன்னா ஒருவர் கிறிஸ்டியனாக இருந்தால் போதும், கணவனோ மனைவியோ திருமணம் புரிந்து கொள்ள போகிறவர்கள் ஒருத்தர் வந்து கிறிஸ்டியனாக இருந்தால் போதும், தி அதர் சைட் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற மதத்திலேயே இருக்கலாம். இஸ்லாமியர்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் வந்து கட்டாயமாக மதம் மாறி இஸ்லாத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு நிக்கா பண்ணுவாங்க. பட் ஹிந்து திருமண சட்டம் என்ன சொல்லுது? ஒரு ஹிந்துவும் ஒரு ஹிந்து ஆணும் ஹிந்து பெண்ணும் தான் திருமணம் செய்து கொள்ள முடியும். கிறிஸ்ல்டா என்ன மதம்? ஜாய் கிறிஸ்ல்டா. த நேம் இட் செல்ஃப் ரிவீல்ஸ் தட் ஷீ இஸ் அ கிறிஸ்டியன். கரெக்டா? இப்போ ஒரு கிறிஸ்டியனும் ஒரு ஹிந்துவும் ஹிந்து திருமணம் அடிப்படையில் செஞ்சுருக்காங்க. இந்த கல்யாணம் செல்லுமா? பட் இப்போ வெயிட் அ மினிட், கோர்ட்டுக்கு போவீங்களா தைரியமா? இந்த கல்யாணம் நான் பண்ணியிருக்கேன், அவர் என் புருஷன் தான், நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேன் யூ கோ டு த கோர்ட்? அவ இது வரைக்கும் அந்த கிறிஸ்ல்டாங்கிற பெண்மணி என்ன சொல்கிறாங்க? என் குழந்தைக்கு இவர் தான் தகப்பன், இவர் என்னை ஏமாத்திட்டாரு. ஏமாத்துற அளவுக்கு நீ ஒன்றும் தெரியாத பொண்ணு கிடையாதுமா. யூ நோ வெரி வெல். இதற்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் யூஆர் அ காஸ்டியூம் டிசைனர், யூ ஹவ் ஒர்க்ட் இன் வேரியஸ் மூவிஸு சேனல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த மனுஷன் யார்? இப்போ சொல்கிறாங்க 7-8 பெண்களை ஏமாற்றி விட்டார். நீ எதுக்கு போய் குழியில் விழற? போயிருக்க தேவையில்லையே. ஸோ நீ புத்தி இருந்தும் வேறு நோக்கத்திற்காக அந்த மனிதனோடு உறவு கொண்டு பிள்ளை பெற்றாய் அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுவதில் தப்பு என்ன இருக்க முடியும்? நீங்கள் அதுதானே விவாத பொருளாக இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக அந்த பொண்ணு அதனால தான் என்னோட மேரேஜ் வந்து வேலிட் மேரேஜ்னு டிக்ளேர் பண்ணுன்னு சொல்லலை. அதை யார் கேட்பாங்க தெரியுமா? இப்போ ஸ்ருதி வந்து பேசணும். இஃப் ஸ்ருதி ஃபைல்ஸ் அ பெட்டிஷன் டு டிக்ளேர் ஹர் மேரேஜ் அஸ் வேலிட் ஆர் அதர்வைஸ் ஷீ கேன் ஆஸ்க் தி, நான் தான் வந்து அவருடைய ஒய்ஃபு, என்னுடைய மேரேஜ் தான் செல்லும், கிறிஸ்ல்டாவோட நடந்த மேரேஜ் செல்லாதுன்னு போட்டால் ஸ்ருதி வில் வின் த கேஸ். சரியா? அதனால் இந்த அம்மா அப்பாவை சொல்கிற பரிதாபம் வெறும்னே ஒரு குழந்தையை சுமப்பதனால மட்டுமே பரிதாபத்தை வேண்டுமானால் நீங்கள் சந்தித்து விடலாம். அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு தகுதியான மனைவியாக அறியப்பட மாட்டீர்கள், சட்ட ரீதியான மனைவி என்று அறியப்பட மாட்டீர்கள். இதுதான் என்னோட கருத்து. இதுலேருந்து வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் மேம்? இப்போ வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ வாட் இஸ் த லேர்னிங் அவுட் ஆஃப் திஸ்? வாட் இஸ் தட் தே ஹேவ் டு டேக்? சார், திருமணம் ஆகாத செலிபிரிட்டிஸ் நீங்கள் யார் கூட வேணாலும் இருங்க, திருமணமான பெண்களோடு அல்ல. நீங்கள் இருந்துட்டு போகலாம், அது யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் திருமணம் ஆகியிருந்தால் அந்த பந்தத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த உறவுக்கு என்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் இருக்கின்றன. அதை வந்து நீங்கள் தப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஃப்ளேட் வந்து we have been calling our marriages, Hindu marriage, as ஒரு புனிதமானது. நமக்கு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், 1000 நாள் ஓட்டுவாங்களான்னு பாருங்க. இஃப் யூ கம் டு த ஃபேமிலி கோர்ட் யூ கேன் see that. ஒரு நாளைக்கு ஒரு கோர்ட்டில் 100லிருந்து 120 கேஸ் இருக்கும், 8 கோர்ட் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 900 வழக்குகள் வந்து அங்கே வந்து வருது. டெய்லி 900, சில நாட்கள் 1000. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வழக்கு வரும்னு யோசிச்சுக்கோங்க. இனிஷியலாக 3000 தாண்டாமல் இருந்தது ஒரு வருஷத்துக்கு விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 6000, 7000, இப்போ 8000 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் வந்துவிட்டன. அப்படி மலிந்து போயிருக்கிறது என்று கேட்டால் நான் ஒன்று சொன்னேன், லீகல் அவேர்னஸ் ஆஃப் தி விமன். உன்னோட எதுக்கு வாழணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நியாயபூர்வமான உரிமைகளுக்காக போராடுகிற பெண்கள், அல்லது என்கிட்ட பணமே இல்லைனாலும் கூட இவரோடு இனி வாழ முடியாது, இவர் ஒரு காமாந்தகரர், அவன் வந்து வேறு வேறு பெண்களோடு தொடர்பு கொள்ள இருக்கான், இந்த மாதிரி காரணங்களுக்காக, தட் இஸ் கால்ட் அஸ் அடல்ட்ரி.
ஒன் திங் யூ நீட் டு பி கிளியர் வந்து அடல்ட்ரி இஸ் நாட் அன் அஃபென்ஸ். இன்னைக்கு அடல்ட்ரி மேலே என் புருஷனோட அந்த பெண் உறவு வைத்திருக்கிறாள் என்றோ அந்த ஆள் வந்து என்னுடைய மனைவியோடு உறவு வைத்திருக்கிறான் என்று கணவனோ மனைவியோ யாருமே புகார் கொடுக்க முடியாது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால் குற்றப்பிரிவிலே இருந்து அடல்ட்ரி இஸ் நாட் அன் அஃபென்ஸ்னு மத்திய அரசு ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நீக்கியிருக்கு. Which means like extramarital affair is not an offense, but that is a ground for divorce. ஸோ அது பண்ணாட்டியும் நீ அப்படி இருந்தன்னா விவாகரத்து கேட்பதற்கு அது ஒரு அடிப்படையான காரணமாக இருக்க முடியும். எல்லா சட்டத்திலையுமே இந்த அடல்ட்ரியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதுதான் விஷயம். அப்போது செலிபிரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பெண்கள், நான் எல்லாரையும் சொல்லிட முடியாது, முறைப்படி விவாகரத்து பெற்றுக்கொண்டு தனித்து தைரியமாக சுயமாக வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஆனால் இப்படியான பழக்க வழக்கங்கள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அல்லது கான்ட்ராக்ட் போட்டுட்டே கூட, உங்களுக்கு தெரியும் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே வந்து ஹிந்தி பட உலகில் பார்த்தீங்கன்னா ப்ரீநப்ஷியல் அக்ரிமெண்ட் போடுவாங்க. நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், இந்த கான்ட்ராக்ட் படி நீயும் நானும் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி நாம் திருமணம் செய்து கொண்டால் வாழலாம். நான் ஒரு வீடு எடுத்து தரேன், உனக்கு இவ்வளவு தரேன் மாதம் மாதம், நீ சினிமாவில் நடிக்கலாம், இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சுதான். கடைசி இன்கேஸ் நமக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு இந்த வீட்டை உன் பேரில் எழுதி வச்சுட்டு பையனுக்காக ஒரு 5 கோடியை டெபாசிட் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே 2 பேரும் கோர்ட்டுக்கு போவதானால் மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு மட்டும்தான் போகணும், வித்தவுட் டிமாண்ட்ஸ். எழுத்துப்பூர்வமாக எழுதி கையெழுத்து போட்டுட்டு அதன் அடிப்படையில் பிரித்து போயிருக்கிறார்கள் நிறைய ஜோடிகள். இங்கே அது கிடையாது. உங்களுக்கு தெரியும் அந்த கோயம்புத்தூரோட இன்சிடென்ட், ஒரு கேர்ள் வந்து கேங் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சுடப்பட்டு. ஸோ இந்த ஒரு கேஸ்ல வந்து நீங்க என்ன பாக்குறீங்க? அண்ட் வாட் வாஸ் த ஃபால்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் கேர்ள்? அண்ட் ஆல்சோ வாட் வாஸ் த ஃபால்ட் அதர் சைடு நமக்கு தெரியும், பட் இதை எப்படி தடுத்துருக்கலாம்? ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப டிசர்டடான ஏரியா, அது அங்க போய் நின்று இருக்க வேண்டாம் அந்த டைம்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. யூ கேன் பி வித் யோர் ஃப்ரெண்ட், நாட் அ ப்ராப்ளம், அது வேற எங்கேயாவது இருந்திருக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க சோஷியல் மீடியால. பட் எதுக்காக அந்த போய் அந்த டிசர்டட் ஏரியால, அதுவும் அந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உண்மையா? வாட் இஸ் தட் யூ see? இல்ல, உண்மை போய் வந்து அந்த 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். யாரு அந்த ஏரியால வந்து அந்த மாதிரி நான் சொல்றேனே, இதுல என்ன விஷயம்னா, நானும் பார்த்துட்டேன், வரக்கூடிய ஊடகத்துறையினர் எல்லாரும் கேள்வி கேட்குறேன், அந்த பொண்ணு அந்த இடத்துல போய் இருக்கலாமா, அதனால தானே நடந்தது. இதை வந்து பிளேமிங் த விக்டிம்னு சொல்லுவோம், விக்டிம் பிளேமிங். இது புரியுதுங்களா? எப்பவுமே யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்கள் மீதே குற்றத்தை சுமத்தி செய்வதுங்கிறது. அந்த பொண்ணு எதுக்கு அங்கே போனா? ஆசிஃபா, ஒன் செகண்ட், ஆசிஃபா கொலை, அவ என்ன அம்மனமாவாக நின்றா? ஒரு சின்ன குழந்தை, அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து ரேப் பண்ணாங்க, பாலியல் வன்புணர்ச்சிக்கு அவளை உட்படுத்தினார்கள். காரணங்கள் என்ன? அவங்க மிருகங்களாக இருந்தது, அது முக்கியம். ஏன் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 2 பேர் காதலிக்கிறதுங்கிறதோ தங்களுடைய அன்பை வந்து பரிமாறிக்கொள்வதோ தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். நமக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நான் என்ன சொல்லலை சார், இவங்களுக்கெல்லாம் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இருக்கும். வி ஆர் கலீக்ஸ், வி யூஸ்டு, வாடா போய் ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா? போய் தெருவோர டீ கடையில் கூட நின்று பெண்ணும் ஆணுமாக டீ குடிக்க முடிஞ்சதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எங்கள் தலைமுறையெல்லாம் கிடையவே கிடையாது. டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். நம்ம அவங்களோட மூவ் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம். அந்த ஃப்ரெண்ட்லியாக 10 பேரோடு இருந்தாலும் யாராவது ஒரு நபரிடம் கொஞ்சம் மனசு வந்து சஞ்சலப்படுகிற பொழுது அது காதலாக மாறுகிறது. இந்த விஷயத்தில் அவங்க 2 பேரும் நண்பர்கள் மாதிரி தான் முதல்ல போகிறாங்க. கொஞ்சம் நாளாகவே அவங்களுக்குள்ள பழக்கம் இருக்குது. இது எதுவுமே எனக்கு தெரியாது, எல்லாம் செய்திகளிலிருந்து நான் சேகரித்தவை. அதற்கு பிறகு 4 மணிக்கு போகிறாங்க. 4 மணிக்கு போனதை பற்றி யார் ஒருவரும் பேசவில்லை. 2 பேரும் போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டாங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஏன் போனீர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் முக்கியமான காரணம், இது சரியான நேரம் அல்லன்னு நீ புரிஞ்சிருக்கணும். நீயும் உன்னுடைய பார்ட்னரும் காதலனாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், வாட் எவர் மேபி.
இந்த டைம் சூஸ் பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா பொம்பளைங்க வந்து ராத்திரியில் வெளியே போகக்கூடாது அப்படி தானே நமக்கு அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, சமூகம் அதுதானே சொல்லியிருக்கிறது. அப்போது இந்த மாதிரி தவறு செய்கிற நபர்களை, சமூக விரோதிகளை, பாலியல் வன்புணர்வு செய்பவர்களை தடுத்து நிறுத்த முடியாத சமூக கட்டமைப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. பெங்களூரில் some 10 to 15 years பேக் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 150 பெண்கள் சேர்ந்து நமக்கு வாழ்வதற்கான உரிமை எப்போ இருக்குப்பா? பகலில் மட்டும்தானா இருக்கு? நீங்கள் இரவு நேரத்தில் பீச்சுக்கு போகலான்னு நினைக்கிறீங்க, போகிறதுக்கு உனக்கு அனுமதி இருக்கா இல்லையா? போகலாம் தானே, போகலாம் தானே. ஒரு ஆண் போகிற போது நான் போக முடியாதா அப்படின்னா, ஏன் பெண்ணுக்கு தனியாக ஒரு இல்லை பொம்பளை பிள்ளையெல்லாம் அந்த நேரத்துக்கு வரக்கூடாது, 7 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், ஏன் லேட்டாக போச்சு அப்படின்னு தானே நம்ம கேட்டிருக்கோம். அப்போ கர்நாடகாவில் பெங்களூரில் கபன் பார்க்கில் வச்சு ஒரு 150 பெண்கள் இரவும் எங்களுக்கு சொந்தமானதே, பகலும் எங்களுக்கு சொந்தம், எல்லாம் ஈக்குவாலிட்டி சம்மந்தமான விஷயம். இது அப்படி தான் பேசுகிறாங்க, எங்களுடைய உரிமைன்னாங்க. ஒரு 150-200 பெண்கள் போய் கபன் பார்க்கில் எல்லாரும் வந்து அவங்கவுங்க பெட்ஷீட் கொண்டு வந்தாங்க, ஜம்காலம் கொண்டு வந்தாங்க, பாய் போட்டாங்க, உட்கார்ந்தாங்க, பேசினாங்க, சிரிச்சாங்க. இவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 250 போலீஸ் வந்திருந்தாங்கம்மா. சந்தோஷமா இருந்துட்டு பாட்டு கேட்டுட்டு அந்தாக்ஷரி விளையாடிட்டு காலையில் எழுந்து வெளியே வந்தார்கள். அப்படிப்பட்ட சூழல் நாட்டில் இருக்க வேண்டும்னு காட்டுவதற்கான அறிவிப்பு தான் அந்த போராட்டம். அதனால ஒரு பெண்ணும் பானும் ஏன் ஏர்போர்ட் பின்னாடி போகக்கூடாதுன்னா போகலாம் நான். பட் நீ போற இடம் ஒரு சேஃபான பிளேஸா? ஒன்று இடம், நேரம், இந்த 2 விஷயங்களையும் கவனிக்க வேண்டியது நாம். இப்போ ஆணை தூக்கிட்டு போய் யாரும் ரேப் பண்ணல, ஆணை தூக்கிட்டு போய் எதுவும் பண்ணலை. அவரை வெட்டி இருக்கிறாங்க, குத்தி இருக்காங்க, ஒரு 27 இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, ஒரு 7 இடம் படுகாயம். எஸ், ஐ அக்ரி. பட் அவருக்கு உடல் ரீதியான காயங்கள் அன்றி அவளது மாண்பை குலைக்கிற முறையிலே நடந்த விஷயங்கள் இருப்பாருங்க, அது ஆணுக்கு நடக்கலை. அப்போ யார் இன்னும் காஷியஸாக இருக்கணும்னா நம்ம. சரி, நான் போனால் என்ன தப்புன்னு நான் கேட்குறேம்மா. ஐயோ இந்த அம்மாவா பேசுனா இப்படியே தான் பேசுன்னு கூட நாளைக்கு நேயர்கள் சொல்லலாம். ஆனால் இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக பெண்கள் பேசணும். நீங்கள் போகாதேன்னு சொல்லலாம், நான் உங்களை காதலிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, நான் உன்னோட பேசணும், நான் எங்கே போய் பேசட்டும்? 2 பேரும் பெண்ணாக இருக்கிறதுனால நம்ம பேசிக்கலாம், எங்கே சந்திச்சு பேசினாலே யாரும் ஒன்றும் பண்ணட்டாங்க. நான் இன்னொருத்தர் ஒரு ஆணை பார்த்து நானும் அவங்களும் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஏப்பா எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏதாவது சஜஷன் சொல்லேன் அப்படின்னு நான் கேட்கலாமா வேண்டாமா? கேட்குறது தானே, அதுக்கு பேர் தானே ஃப்ரெண்ட்ஷிப்பு. சரி, நான் போய் அங்கே உட்கார முடியுமா? நீங்கள் போய் பாருங்கள், பீச்சில் 2 பேரும் தனியாக உட்கார்னா போலீஸ்காரன் அப்படியே ரோந்து பண்ணுவார். காரில் 2 பேர் உட்கார்ந்த போது என்னன்னு தெரியும்ல, அதுக்கு 2 பிடிச்சி போட்டு வந்ததுங்க, கண்ணா பின்னான்னு பேசிச்சுங்க, உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஒரு பெண்ணும் ஆணும் சந்தித்து நட்பை பரிமாறிக்கொள்ள சாதாரணமாக இருக்கக்கூட நம்ம ஊரில் இடம் கிடையாதுமா. என்ன பண்ணுவாங்க? சென்னையில் இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறாங்க? ஃபீனிக்ஸ்க்கு போவாங்களா? பீச்சஸ், பார்க்கு செம்மொழி பூங்கா வேணா இருக்குது, அது காதலர் பார்க்கு, அதனால அங்கே போவாங்க. மால்ஸ் இவ்வளோதான். ஸோ அப்படி ஒரு இடம் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு இடம் இல்லை. மனித குலமே என்ன நினைக்கிறீங்க? காதல் வயப்பட்டாதானே அதுக்கப்புறம் திருமணம், அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது, அடுத்த தலைமுறை. ஸோ காதல் என்பது அடிப்படையான விஷயம். நட்பு கூட இங்கே இடமில்லாத போது காதலுக்கு இடம் இருக்காது. ஒன்று பண்ணியிருக்கலாம், இந்த ஊரில் எந்தெந்த இடம் சேஃப் பிளேஸு அப்படின்னு நோட்டிஃபை பண்ணுங்கள். அன்சேஃப் பிளேசஸை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில், முக்கியமான இடங்களில் நீங்கள் என்னது தமிழக அரசின் விளம்பரத்துறையினுடைய ஒரு படம் ஒரு 1.5 நிமிஷம் ஓடும், பாடாவதியாக ஒன்று ஓடும். அந்த மாதிரி இடத்துல சொல்லுங்கள். நீங்கள் 1098யும் 1091ஐயும் சைல்டு ஹெல்ப்லைன் அல்லது விமென் ஹெல்ப்லைன்னு எப்படி நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்க? பை ஆல் தீஸ் மீன்ஸ் இல்லையா? அந்த மாதிரி சொல்லுங்கள். இந்த இடங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பற்றவை, அதை சரி செய்ய அரசு முயற்சிக்கிறது. அது நடக்கிற வரைக்கும் மாலை 7 மணிக்கு மேல் அல்லது 6லிருந்து விடிகிற வரைக்கும் நீ அங்கே போகாத, அது வந்து நீங்கள் அறிவிக்கலாம். அதை விட்டுட்டு நீ ஆம்பளை பொண்ணு எங்கே போனான்? ஆண் போனானே, அவனை யாராவது ஒருத்தர் கேட்டாங்கங்கிறியா? நோபடி.
அவனும் தானே அந்த பொண்ணோட போனான், அவன் மோசமானவன் இல்லையா? ஆனால் இந்த பொண்ணு தான் மோசமானவன். Right. ஸோ பெண்ணை பற்றி பார்க்கிற பார்வையிலும் சிந்தனையிலும் ஒரு மாற்றம் வர வேண்டும். காதலை எல்லாத்தையும் வந்து எதுக்கு போனாங்க, 11 மணிக்கு அவங்களுக்கு என்ன வேலை, காருக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னு. நீங்கள் இங்கே மெட்ராஸில் பார்த்துருக்கீங்கல்ல, ஏன் 10 மணிக்கு மேலே கார் நிற்கக்கூடாதுங்கிறாங்க. அங்கே எல்லாரும் உத்தமர்கள் கிடையாது. ரெண்டாவது, இதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதுல நான் உடன்படுகிறேன். ஆனால் போகக்கூடாது, ஆணோட தனியாக இருக்கக்கூடாது. நீங்கள் நேரம் எது இல்லாததுனால தானம்மா இந்த அம்மா பாருங்க. இன்றைக்கி போய் பாருங்களேன், மட்ட மத்தியானம் கொளுத்துற வெயில்ல கொடைக்குள்ளே உட்காந்துருப்பாங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, இந்த மெரினா பீச் போய் பாருங்களேன், அப்படியே தகிக்கும் மணல், அதில் காதல் கொதிக்கும். இல்லை, இதுதான் வந்து பிரச்சனை. இல்லை, நான் கவிதை தொகுப்பே 2 போட்டிருக்கிறேன், சரியா? அதனால வாழ்க்கையை வாழ்க்கையாக பாருங்கள். மனிதனுடைய இயல்புகளை புரிந்து கொண்டு விமர்சனம் செய்யுங்கள். தவறுகளை திருத்திக் கொள்ள, உண்மையிலேயே அவங்க தப்பாக நடந்திருந்தா அல்லது ஏமாந்திருந்தா அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அரசு இது குறித்து கவனம் எடுக்க வேண்டும். எது எது தப்பான இடங்களா இருக்குது, எதை பண்ணலாம். ஏமா நீங்கள் அந்த ஏர்போர்ட் பின்னாடி இருக்கிற ஏரியாவில் ஒரு 10 கேமரா வச்சு பாருங்கம்மா, 4 நாளில் காணாமல் போயிடும். உடைச்சிருவானுங்க. லைட் போடுங்க. அப்பப்போ எங்கேயாவது அந்த பேட்ரோல்ஸ் கூட போடலாமே. சரி, நம்ம போடலாமா? இந்த ஊர்ல எத்தனை பெட்ரோல் போடுவீங்க நீங்க அந்த மாதிரி? இந்த ஊர்ல இல்ல மேம், அந்த ஊர்ல வந்து எல்லா ஊர்லயும் தான் சொல்றேன். அந்த அளவுக்கு காவல் வந்து காவல்துறை இல்ல அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கணுமா? நியமனம் இல்லை. ஏன் நியமிக்கல? மாசமான சம்பளம் கொடுக்கணும், அவர்களுக்கு படி அளக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ கஜானா காலியான நிலைமையிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு கல்விக்கும் மருத்துவத்திற்கும் தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த 5 ஆண்டுகளில் செஞ்சுருக்காங்க. இன்னும் கூட செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் ஒருவேளை இது நடக்கலாம். அத்தனையும் தாண்டி பெண்களுக்கு நான் சொல்லுவது, சும்மா இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் பேசி படித்து அல்லது பிடெக் போனேன், நான் ஐடியில் இருக்கேன்னு சொல்லிக்கிறதுலாம் ஒன்றும் பெருமை கிடையாது. மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்காங்க. ஓகே, உன்ன மாதிரி ஸ்லிம்மாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி குண்டாக இருந்தாலும் சரி, சிலம்பம் கற்றுக்கோ, களரி கற்றுக்கோ, கராட்டே கற்றுக்கோ, குங்ஃபு கற்றுக்கோ, ஏதாவது ஒன்று. பாஞ்சாலி சபதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் வந்து துச்சாதனன் அவளுடைய புடவையை உருவான். அப்படின்னு உருவும் போது பாரதி ரொம்ப அழகாக சொல்லுவான், வண்ணப்பொற் சேலைகளாம் வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே, அப்படியே வந்துக்கிட்டே இருந்ததாமா. இவர் கண்ணான்னு கூப்பிட்டாங்க. யாரை கூப்பிட்டாங்க? கிருஷ்ணரை கூப்பிட்டாரா? உடனே வந்தாரா? ப்ளீஸ் வெளியே ரோட்டில் போய் நின்று பாருங்களேன், கண்ணான்னு கூப்பிடுங்களேன், வராரேன்னு. கிருஷ்ணான்னு கூப்பிடுங்களேன், வருவாரா? வேறு யாரும் நமக்கு துணையாக இருக்க முடியாது. அப்பதான் வருவார் கிருஷ்ணர். வந்து பழைய கதைகளையோ மகாபாரதத்தையோ அல்லது இன்னொருவரையோ இழிவுபடுத்துவதற்காக அல்ல, உனக்கு பாதுகாப்பு நீ தான் இருக்கணும். அப்படின்னா நீ அதை கற்றுக்கணும். ஸோ பெண்ணே, பூவாக மட்டும் இருக்காதே, நீ புயலாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி முடிக்கிறேன்.